ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜே. எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, ஹவு டு பிகம் மணி மேக்னெட் அண்ட் ஹவு டு அச்சீவ் வாட் எவர் தட் வி வாண்ட் இன் லைஃப். இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து மணி மேக்னெட் ஆகிறது, அது ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு கான்செப்ட். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், நம்மளாம் ஒரு மேக்னெட். ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன தோணுது? ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம கிளாரிட்டி, அதில் நம்ம அட்டென்ஷன் கொடுத்தா நம்ம அஸ் அ மேக்னெட் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். பட் நம்மளில் நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து, நம்மளுக்கு என்ன வேணாமோ அதுக்கு நம்ம ஜாஸ்தி கிளாரிட்டி கொடுப்போம், அதுக்கு நம்ம ஜாஸ்தி நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுப்போம். எனக்கு இந்த மாதிரி ஜாப் வேணாம், எனக்கு இந்த மாதிரி ஸ்பௌஸ் வேணாம், எனக்கு இந்த மாதிரி டிசீஸ் வேணாம், எனக்கு இந்த மாதிரி சிக்னஸ் வேணாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு என்ன வேணாடுல. நம்மளுக்கு எனக்கு வந்து கடன் வேணாம், நான் கடன்லேருந்து வெளியே வரணும், இதெல்லாம் தான் நம்மளோட அட்டென்ஷனில் நம்ம ஜாஸ்தி போடுற விஷயங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணான்றதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுக்கு இதே அட்டென்ஷனு, இதே எனர்ஜியை நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம லைஃப்பில் வந்து ட்ரா பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து மணி மேக்னெட் ஆகுது? ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப அபண்டண்ட்டான யூனிவர்ஸ். நம்மளை வந்து சில பேர் வந்து இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு உலகம், லைஃப் இஸ் அ ஸ்ட்ரகிள், லைஃப் இஸ் அ வார், லைஃப் இஸ் அ பேட்டில் அப்படின்னு என்னென்னமோ நம்மளை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்களேன், இந்த யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ அபண்டண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரீஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. லீவ்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பிளான்ஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது, எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது, எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இந்த வேர்ல்டில் more than 70% வாட்டர். அண்டு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நம்மளுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாமே வந்து அபண்டண்ட்டாக தான் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த யூனிவர்ஸ் வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்க இந்த யூனிவர்ஸில் மணியுமே அபண்டண்ட்டாக இருக்குது. ஜஸ்ட் லைக் ஏர். நீங்கள் வந்து என்னைக்காச்சும் நீங்கள் வந்து சுவாசிக்கும் போது, ஐயோ நான் வந்து சுவாசிக்கும் போது மற்றவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுமோ நீங்கள் வந்து யோசிச்சிருக்கீங்களா? ஸோ எப்படி நம்மளுக்கு ஒரு ஏரை ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம மணியை ட்ரீட் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் ஒரு ஏர் நமக்குள்ளே ஃப்ளோ ஆகிற மாதிரி தான் மணியும் ஒரு நார்மலான ஒரு எனர்ஜி. அது நம்ம லைஃப்பில் வந்து சர்க்குலேட் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கடல்கிட்ட போகிறீங்க, கடலோட கரையோடு நீங்கள் வந்து இருக்கீங்க. கடல் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அபண்டண்ட்டாக இருக்குது, எவ்வளோ அபண்டண்ட்டான ஒரு ஓஷன் இருக்குன்னு யோசிக்கோங்க. இப்போது உங்களோட கையில் என்ன கண்டெய்னர் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் கையில் மேபி ஒரு டீஸ்பூன் இருக்கலாம், இல்லை ஒரு பேப்பர் கப் இருக்கலாம், இல்லை ஒரு மக் இருக்கலாம், இல்லை ஒரு பக்கெட் இருக்கலாம், இல்லை நீங்கள் மேபி ஒரு பெரிய ஒரு குண்டா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பைப் லைனை கூட கனெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். அதே ஓஷனில் நிறைய பேர் இருக்காங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே வாட்டர் எடுக்கிறதுனால அந்த ஓஷன் வந்து ட்ரை ஆகிடுமா? ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் எவ்ரி டைம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய ஓஷன் இருக்குது, நீங்கள் அந்த கடல் கரையோரம் இருக்கீங்க, அண்ட் உங்கள் கையில் என்ன கண்டெய்னர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த கண்டெய்னர் தான் உங்களோட கான்ஷியஸ்னஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த யூனிவர்ஸ் ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது அண்ட் ப்ராஸ்பெரிட்டியாக அபண்டண்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியும். அண்ட் உங்களோட கண்டெய்னர் நீங்கள் எவ்ரி டைம் பார்க்கும்போது உங்களோட அபண்டன்ஸ் சேனலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த யூனிவர்ஸ் நிறைய அபண்டண்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் நம்ம லைஃப்பில் நம்ம கொண்டு வரணும். செகண்ட் இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து, நம்ம வந்து எஸ்பெஷலி நம்ம எதாவது செலவு பண்ணும்போது, இல்லை நம்ம பில்ஸ் ரீபே பண்ணும்போது, இல்லை நம்ம லைஃப்பில் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணும்போது கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாதீங்க. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆல்ரெடி சர்வீஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு பில் பே பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோன் பில் பே பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபோனோட சர்வீஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு இஎம்ஐ பே பண்ணுறீங்கன்னா, பேங்க் உங்களை நம்பி கடன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கடன் வாங்கி ஏதோ பண்ணியிருக்கீங்க. சம்வாட் மேபி ஒரு ஹோம் லோனாக இருக்கலாம், கார் லோனாக இருக்கலாம். ஸோ சர்வீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு பில்லை பே பண்ணும்போது, நீங்கள் ஏதாவது ஒரு இஎம்ஐ பே பண்ணும்போது கொஞ்சம் அப்ரிஷியேட்டிவாக இருந்தால், ஐயோ எனக்கு இந்த இஎம்ஐ எப்போ க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறது நார்மலான விஷயம் தான். நான் அது எதுவும் தப்புன்னு சொல்லலை.
பட் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ பே பண்ணும்போது இன்ஸ்டெட் ஆஃப் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட அதை அப்ரிஷியேட் பண்ணால் இட்ஸ் ஓகே, என்னை நம்பி யாரோ வந்து கடன் கொடுத்துருக்காங்க, நான் அந்த கடனை வந்து ரீபே பண்ணுறேன், தட்ஸ் ஃபைன், இந்த கடனை நான் சீக்கிரம் வந்து க்ளோஸ் பண்ணுவேன், தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ரிஷியேட்டிவாக இருந்தால். ஸோ உங்கள் பில்ஸையோ உங்களோட மணியோ இல்லை ரிச் பீப்புளோ கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் தட்ஸ் ஓகே, அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் அதை கம்ப்ளைண்ட் பண்ண வேணாம். அது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, நீங்கள் பண்ண பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் இல்லை உங்கள் லைஃப்பில் நடந்த பாஸ்ட் மிஸ்டேக்ஸை நம்ம ஃபர்கிவ் பண்ணணும். ஜஸ்ட் அந்த பாஸ்ட்லேருந்து வெளியே வந்துடுங்க. நீங்கள் ஏதாவது தப்பான டெசிஷன் எடுத்துருக்கலாம், இல்லை தப்பான முடிவு எடுத்துருக்கலாம், தட்ஸ் ஓகே, இதுக்கு மேலே அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஜஸ்ட் அதுக்கு பதில் வேறு ஒரு தாட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி உங்களோட பாஸை நீங்கள் ஃபர்கிவ் பண்ணுங்கள், மனசால் ஃபர்கிவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் மேபி உங்களுக்கே நீங்கள் ஒரு லெட்டர் எழுதிக்கோங்க, இனி ஓகே அந்த தப்புலேருந்து நான் இதை வந்து கற்றுக்கிட்டேன், இனிமேல் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரை நீங்கள் இது பண்ணி போடலாம், ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க, இல்லை வந்து கிழிச்சு போட்டுருங்க. ஸோ ட்ரை சம் வே டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ். இது வந்து பண்ணுறது மூலிமா நீங்கள் உங்களோட வந்து அபண்டன்ஸ் சேனலில் நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இது வந்து ஸ்டெப் நம்பர் 3. அண்ட் 4வது வந்து பி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் வாட் வி ஆல்ரெடி ஹேவ். நீங்கள் ஆல்ரெடி பணம் சம்பாதிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கு முதல்ல கிராட்டிடியூடோடு இருங்க, அதுக்கு முதல்ல அப்ரிஷியேட்டிவாக இருங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். எவ்ரிடே அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 ரீசன்ஸ் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து கிராட்டிடியூடாக இருக்கீங்கன்னு. அதே மாதிரி உங்களோட ஆல்ரெடி நீங்கள் பண்ணிகிட்ருக்க பணத்துக்கு யூ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல், யூ ஷுட் பி அப்ரிஷியேட்டிவ். அதை பற்றி நீங்கள் வந்து யோசிக்கும் போது மேபி மற்றவங்கள கம்பேர் பண்ண வேண்டாம், பட் யோசிச்சு பாருங்கள், உங்களை விட நிறைய பேர் ரொம்ப பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் உங்களோட கம்மியாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிருந்தாலும் யூ ஷுட் பி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் வாட் யூ ஆல்ரெடி மேக். நீங்கள் எப்போ அப்ரிஷியேட்டிவாக இருக்கீங்களோ அப்போ தான் யூ வில் கெட் மோர் ஆஃப் இட். ஓகே, தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 4. அண்ட் ஸ்டெப் நம்பர் 5, யூ ஷுட் ஃபீல் ரிச். அதாவது நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பணம் வேணும், பட் நம்ம மைண்ட் செட் ரொம்ப புவராக இருந்தால் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? வி ஷுட் ஃபீல் ரிச். நம்மளை வந்து ரிச்சாக பார்க்கணும். நம்மளை ரிச்சாக பார்க்கலாம், மற்றவங்க நம்மளை வந்து ரிச்சாக பார்க்க மாட்டாங்க, அண்ட் யூனிவர்ஸ் நம்ம வந்து ரிச்சாக பார்க்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 euros வந்து என்னோட வந்து வாலெட்டில் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன். அது வந்து அது நம்மளுக்கு அது வாலெட் வந்து பார்க்கும்போது வாலெட் எப்போவுமே எம்டியாக இருக்காது. ஸோ யார் கேட்டாலும் என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்ற வார்த்தை வந்து வாயிலேருந்து வராது. ஸோ நீங்கள் மேபி ஒரு $100 பில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு 2000 rupees நோட் வச்சுக்கலாம், வாட் எவர் இட் இஸ். பட் எப்போவுமே வாலெட்டில் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் சம் வச்சுக்கோங்க. அது வெறும் எமர்ஜென்சி கேசஸில் மட்டும் அதை யூஸ் பண்ணி செலவு பண்ணுங்கள். அப்படி செலவு பண்ணிட்டா திரும்ப அந்த காசை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ யூ வில் ஃபீல் ரிச். அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். யூ ஷுட் ஃபீல் ரிச். ஜிம் கேரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்டர், அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து அவருக்கு வந்து ஒரு $10 million செக் எழுதிட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து $10 million எனக்கு வந்து ஆக்டிங் சர்வீஸ்க்காக எனக்கு வந்து இது பண்ணுவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செக் எழுதி அந்த செக்கை வந்து வாலெட்டில் வச்சு அடிக்கடி அந்த செக்கை வந்து பார்ப்பாராமா, விஷுவலைஸ் பண்ணுவாராமா. எக்ஸாக்டாக ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவருக்கு ஒரு மூவிக்காக $10 million வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ், அது வந்து நடக்கும். ஸோ வி ஷுட் ஃபீல் ரிச். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா, யூ ஷுட் கிவ் மோர் அண்ட் ஆட் மோர் வேல்யூ. நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்குகிற காசை விட அதிகமாக நீங்கள் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுங்கள். நீங்கள் சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஜாபில் நீங்கள் அதிகமாக ஆஃபர் பண்ணுங்கள், அதிகமாக சர்வீஸ் ஆஃபர் பண்ணுங்கள். உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை விட ஒரு 1% எக்ஸ்ட்ரா பண்ண முடியுமான்னு யோசிங்க. அதனால் எப்படி நம்ம வந்து அபண்டன்ஸ் மைண்ட் செட் வரும்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம், நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வில் பிகம் ரிச்னு சொல்லிட்டு. இது மேபி அதை நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் சக்சீட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். அந்த தாட்னாலேயே வந்து நிறைய பேர் வந்து அவங்க பண்ணுற எஃபர்ட் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களே வந்து வருந்திப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு புட் இன் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக கான்ட்ரிபியூட் பண்ணால் யூ வில் ஃபீல் தட் ஓகே, நான் வந்து அடிஷ்னலாக நான் போடுறேன், ஸோ இட் டிசர்வ் மோர் அப்படின்ற தாட் உங்களுக்கு வரும். ஸோ ஆல்வேஸ் ஐ கிவ் மோர், ஆல்வேஸ் டெவலப் அ ஹேபிட் ஆஃப் டூயிங் மோர். ஓகே, தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 6. ஸ்டெப் நம்பர் 7 வந்து
அக்செப்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர் கிஃப்ட்ஸ். நம்மளை வந்து யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணால் தயவு செஞ்சு அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க இதுக்கெல்லாம் போய்ட்டு அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் தேங்க்யூன்னு சொல்லுங்கள். யார் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாலும் ஆல்வேஸ் சே தேங்க்யூ. அது 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 நம்மளோட செல்ஃப் இமேஜை வந்து பூஸ்ட் பண்ணும். ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யார் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாலும், யார் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலும், யார் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் அக்செப்ட் இட் அண்ட் சே தேங்க்யூ. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான குவாலிட்டி. இதெல்லாம் இந்த 7 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது we will become a money magnet. நம்மளோட abundance மைண்ட் செட்டை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் நீங்கள் எனக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி நம்மளுக்கு தேவையான விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணுறது, அதுக்கு நான் ஒரு 4 ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து டிசைட் ஹவு மச் யூ வாண்ட் அண்ட் ஒய். நம்மளுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக வேணும் அண்ட் எதுக்காக வேணும், அந்த ரீசன் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு வந்து கடன் இருக்குது, நான் அந்த கடனை வந்து க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்க. மேபி உங்களுக்கு ஒரு 10 lakh கடன் இருக்குது, அந்த 10 lakh நான் க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்கன்னா ஓகே, உங்களுக்கு மேபி நீங்கள் ஒரு 12 lakhs இல்லை 15 lakhs நீங்கள் வந்து இது பண்ணலாம், உங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். ஆனால் அதை வந்து கரெக்டாக அந்த லோனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டிசைட் சம்திங். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் வேணும் அண்ட் எதுக்காக வேணும், அந்த 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 ரீசனை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. இப்போ ஸ்டெப் நம்பர் 2, யூ ஷுட் பிலீவ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நம்பணும் ஐ டிசர்வ் இட். நான் அந்த காசு ஐ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் அது என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியுன்றதை நம்பணும். இதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி நம்ம அஃபர்மேஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். எவ்ரிடே மார்னிங் அண்ட் எவ்ரிடே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன்ஸ் வந்து லவுடாக ரிப்பீட் பண்ணலாம். அஃபர்மேஷன்ஸ்லாம் எனக்கு பெருசாக வந்து நம்பிக்கை இல்லை விஜய் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, சயின்ஸ் சொல்லியிருக்கு, சயின்ஸே நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கு அஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ஆகுது. ஒரு நபர், நான் அந்த நபரோட பேர் மறந்துட்டேன், ஒரு ஜப்பனீஸ் சயின்டிஸ்ட், அவர் வந்து வாட்டரை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. வாட்டருக்கு வந்து எவ்ரிடே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த வாட்டருக்கு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து ஐ எம் ஃபூல், ஐ எம் ஸ்டூபிட், ஐ எம் இடியட்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஃபியூ டேஸ் அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு சொல்லியிருக்காரு. ஃபியூ டேஸ் கழித்து அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை அவர் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது எந்த கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணாரோ இட் ஹாஸ் அ வெரி குட் இமேஜ். அந்த வாட்டரோட மாலிக்யூல்ஸ் வந்து அவ்வளோ அழகான ஒரு இமேஜாக மாறி இருக்குது. வேற எந்த கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் அஃபர்மேஷன் சொன்னாரோ அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரில் ரொம்ப ஒரு கிளம்ஸியான ஒரு இமேஜாக இருக்குது. ஸோ வாட்டரோட மாலிக்யூல்ஸே அவ்வளோ இம்பேக்ட் ஆகுது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், நம்மளோட பாடி வந்து 70% மேட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா நம்ம சொல்கிற அஃபர்மேஷன்ஸ் வந்து இட் ஹாஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட். ஸோ அஃபர்மேஷன்ஸ் மூலிமா நம்மளோட பிலீஃபை சேஞ்ச் பண்ணலாம். முதல்ல நம்ம வந்து நம்பணும், ஐ கேன் டிசர்வ் இட், ஐ வில் அச்சீவ் இட் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து அணித்தரமாக நம்பணும். ஸோ அதுக்கு யூ கேன் சூஸ் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் ரிப்பீட் இட் எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங். மூணாவது விஷயம், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது நம்ம வந்து எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் நீங்கள் என்ன விஷயம் அடையணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது நீங்கள் அடைஞ்ச மாதிரி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணணும். வி கேன் டூ அது ஒரு சின்ன மெடிடேஷன் மாதிரியோ இல்லை ஜஸ்ட் நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த விஷயத்த இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அந்த பர்டிகுலர் எமோஷன் தான். ஸோ நீங்கள் அடைஞ்சால் உங்களோட ஃபீலிங், உங்களோட எமோஷன் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு அதை நீங்கள் அந்தளவுக்கு க்ளோஸாக நம்ம வந்து கொண்டு வரும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அதை நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து எனக்கு வேணுன்றதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஆனால் அது வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. இது வந்து நிறைய ஒலிம்பிக் அத்லெட்ஸ் அவங்கெல்லாம் வந்து வின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஃபியூ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து எமோஷ்னலி வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேரோட ஸ்பீச் பார்த்துருக்கீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணுறத நான் வந்து எவ்ரிடே நான் வந்து எத்தனையோ வருஷம் வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் வீரேந்திர சேவாகோட ஏதோ அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப் அப்போ இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே they were visualizing that they are in the finals and they are playing against some team in Mumbai. அந்த மாதிரி வந்து அவங்க டீமே வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்.
அதில் நம்ம வந்து அந்த எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் ஃபைனலி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு பிளானை டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணும்னு நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிட்டீங்க. இப்போ ஒரு பிளானை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த பிளானுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும் அன்டில் யூ அச்சீவ் இட். நிறைய டெம்ப்ரரி ஃபெயிலியர்ஸ் இருந்தால் அதில் நீங்கள் கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஏன் நான் டெம்ப்ரரி ஃபெயிலியர்ஸ் வந்து கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னா, பிகாஸ் வி ஆர் ஆல் ப்ரோக்ராம்டு ஃபார் நாட் கிவிங் அப். ஜஸ்ட் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு சைல்டு வந்து ஃபஸ்ட் டைம் எழுந்திரிச்சு வந்து நடக்கும்போது அது வந்து கீழே விழுந்ததுக்கு அது வந்து திரும்ப எழுந்திக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டா என்னாகும், அந்த குழந்தை வந்து நடக்கவே முடியாமல் போயிடும். ஆனால் ஒரு குழந்தைக்கு வந்து நல்லா தெரியும், நம்ம வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால் வந்து நடக்க முடியும்னு சொல்லிட்டு. நடுவில் தான் நம்மளை எங்கேயோ ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இந்த கிவிங் அப்னு ஆட்டிடியூடுக்கு. ஸோ ஒரு பிளான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க, அந்த பிளான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா, அந்த பிளானில் எந்த டெம்ப்ரரி ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அதை தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் அச்சீவ் த டிசைட் ரிசல்ட். இந்த 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பில் நிறைய புக்ஸில் நிறைய சைக்காலஜிஸ்ட் நிறைய பேர் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பணக்காரனாக இருக்காங்க. ஸோ இதே ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம், நம்மளோட அபண்டன்ஸ் மைண்ட் செட்டை நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி we can also achieve financial independence. Thanks for listening to this program. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.